அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது வந்து ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் வந்து ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. சோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அது 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. சோ அது வந்து ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுறலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை வந்து அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கணும். மேஷம் ராசினா காலபுருஷத்து முதல் ராசி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆட்சியாக கொண்ட வீடு. செவ்வாய் இந்த 2 ஆதிபத்தியம் விருச்சிக ராசிக்கு அவர் தான். சோ உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி இவரை வச்சுதான் நம்ம வந்து இந்த வருட பலன்களை சொல்ல முடியும். குரு பகவான், அந்த குரு பகவான் உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கிறவரு மற்றும் விரயத்தை கொடுக்கிறவரு. விரயம்னா சுப விரயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விரயத்தை கொடுத்தாலும் இது இந்த குரு பகவான் கொடுக்கறது அப்படிங்கிறது சுப விரயம் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழிலுக்காக இருக்கலாம், ஒரு வேலைக்காக இருக்கலாம், உங்களுடைய படிப்புக்காக இருக்கலாம், ஒரு சொத்து சுகங்கள் வாங்குறதுக்காக இருக்கலாம், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றது, இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவு, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இல்லை. அதே சமயம் 12ஆம் இடத்துல யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் இருக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மற்றும் 11, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11 லாபத்தை கொடுக்குற, தொழிலை கொடுக்குற லாபத்தை கொடுக்குறவங்க எங்க இருக்கிற 12ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ இந்த தொழில் நடத்துறீங்க, பிசினஸ் போடுறீங்க, பிசினஸ் நடத்துறீங்க, அதனால லாபம் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அது குருவோட வீடு. குருவோட வீட்டுல இருக்கிற சனி பகவான் சுபத்துவம் அடைகிறார். அது எப்ப 2026 6ஆம் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சனி பகவான குரு பகவான் கடகம் ராசி உச்சம் பெற்று பார்க்கிறார். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஹாஃப்ல நடக்கிறது. அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பாருங்க. இந்த வருஷத்துல 2 பார்வைகள் நல்லா அற்புதம். இப்ப
12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ 9ன்னா தந்தையை சொல்றது, வெளியூர் வெளிநாடு அப்படி சொல்றது. 12ன்னா ஒரு திடீர் இடமாற்றங்கள் சொல்றது. ஸோ 9 சம்மந்தப்படுது. 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடம் சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் போன்ற விஷயங்களுக்காக நீங்க அதிகமா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஸ்டார்டிங்ல ஒரு பார்வை, அதே சமயம் 2026 ஜூன் மாசத்துலேருந்து ஒரு பார்வை, செப்டம்பர் மாசத்துலேருந்து ஒரு பார்வை. அப்போ 2020 ஸ்டார்டிங்ல பார்க்குற பார்வை செப்டம்பர்லேயே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த விஷயம் அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மேஷம் ராசிகள் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல, இளைய சகோதர ஸ்தானத்துல மற்றும் முன்கோபம் வெற்றின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த ஸ்தானத்துல இருந்து பார்க்கிற பார்வைகள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். அதே சமயம் இளைய சகோதரில நீங்க கொஞ்சம் இணக்கமாக போங்க, நல்ல விட்டு கொடுத்து போற அமைப்பு. அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது உங்களுடைய ஹெல்த் விஷயத்த கவனமாக பார்த்துங்க. அது எப்பன்னா ஜூன் மாசத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 8ங்கிறத 8ன்னா அட்டமத்துல பாதி அத்தாஷ்டமம் சொல்லக்கூடியது. ஸோ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல தாயாரின் உடல்நிலையில ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரையாதிபதி அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வராரு, அப்படிங்கிற 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்படின்னு தந்தை மற்றும் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப ஹெல்த் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இந்த 2026 ப்ரெடிக்ஷனா அதுதான். சரிங்களா? அதே சமயம் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க வாங்குறதுங்கிறது பிராப்தம் இருக்கு. வண்டி வாகனம் வாங்க போறீங்க, இதனால வந்து பாத்தீங்கன்னா விரயம்னா ஒரு நல்ல விரயம் தானே அது. ஓகேங்களா? சார் வீடு 4ன்னா வீடுங்க, வீடு கட்டினா வீடை வந்து பராமரிப்பு பண்ணணும், ஒரு நிலத்தை வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் நடக்கும். ஸோ அது ஒரு விரயம் பாக்கியம் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு உச்சமாகி உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில 9, 7, 8, 9. ஸோ 8ஆம் பார்வை பார்க்குறாங்க. 8, 9 சம்மந்தப்படுது, 12 சம்மந்தப்படுது. ஸோ இதனால என்ன ஆகும், நீங்க வேற ஊருக்கு போகணும் அல்லது வேற இடத்துக்கு போகணும், ஒரு இடம் மாற்றல் வேணும், ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் அல்லது டிரான்ஸ்ஃபர் வேணும், விரும்பிய இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. என்னன்னா உங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். விரயம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்து சுப விரயமா பண்ணிக்கிறது நல்லா இருக்கு. திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். என்னப்பா நீங்க வந்து 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு, கல்யாணம் நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் நீங்க திங்க் பண்ண வேண்டாம். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தான். சரிங்களா? அந்த சுயஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த கோச்சாரத்தை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு 20-30% தான் ஒர்க் அவுட் ஆகும். மீதி வந்து உங்களுடைய தசா புத்தி என்ன சொல்லுதோ அதுதான். சரிங்களா? குருவின் செயல்பாடுகள், குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க, நல்ல வரம் கிடைக்கும், மனதுக்கு பிடித்த வரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரம் கிடைக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஏற்கனவே பழைய பிஸ்னஸை மூடிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள். ஆனால் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகளை இது நாள் வரைக்கும் பாரம்பரியமாக இருந்தவங்கலாம் கொஞ்சம் நல்லா இணங்கி வருவாங்க, நல்ல பேச்சு இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல புரிந்துணர்வு, இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே சமயம் ஹெல்த்ல கவனம், அப்பா அம்மா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சுப வரையம் வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்குது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டன்ட் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க இந்த வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண மெசேஜ் பண்ணுங்க. அதற்குரிய கட்டண விஷயத்தை பார்க்கலாம், நீங்கள் தெரியுங்களா? சரிங்களா? ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும் யோகங்களும்
மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.